நடவடிக்கை சிரிப்பலித்தனமாக உள்ளதாக விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் விமர்சித்துள்ளார். தேசிய கீதத்தை ஒருமுறை பாடினால் தேசபக்தி இல்லை என்பது போலவும், இருமுறை பாடினால் தேசபக்தி அதிகம் என்பது போலவும் ஆளுநர் சித்தரிக்க நினைக்கின்றார். அவர் எதற்காக விளம்பரம் தேட நினைக்கிறார் என தெரியவில்லை. வெளிநடப்பு செய்ய ஏதாவது காரணம் கூற வேண்டிய தேவை அவருக்கு இருப்பதாகவே நினைக்க தோன்கிறது என்றார். சட்டப்பேரவையில் ஆளுநர் இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்படுகிறார். ஆளுநர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த கோப்புகளை பார்வையிட்டு அவர் இசைவளித்த பிறகுதான் அவை இங்கே ஆளுநர் உரையாக தட்டச்சு செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது. அதை வாசிக்கிற போது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆளுநர் அவர் ஒப்புதல் அளித்த கோப்பிற்கு அவரே எதிராக இந்த கருத்துக்களை சொல்லியிருப்பது என்பது மிகுந்த வியப்பை தருகிறது. RSS சட்டவிரோத கும்பலின் கருத்தியல் ஊர்வலாக ஆளுநர் செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே சான்று. அவர் ஏற்று இசைவளித்த கோப்பை அவரே மறுத்து இதில் இருக்கிற புள்ளிவிவரங்களையும் இதில் இருக்கிற பல செய்திகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் அவையில் வந்து சொல்வது என்பது மிக நளினமான விளம்பரத்துக்கான ஒரு தேடலாகும். ஆளுநர் ஏன் விளம்பரம் தேடுகிறார் என்பதுதான் நம்மால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அதற்கு இந்த விடை கிடைத்திருக்கிறது. பாசிசம் எப்பொழுதுமே யாருக்கு எதிராக பாய்கிறதோ அவர்களை தேசபக்தி அற்றவர்கள் என்று முத்திரைக்குவது வழக்கம். ஹிட்லர் கூட அப்படித்தான் ஜெர்மனியில் யூதர்களை பழிவாங்குவதற்கு முன்னால் பழிகொடுப்பதற்கு முன்னால் அவர்கள் தேசபக்தி அற்றவர்கள் என்று முத்திரைக்கிறார். கோட்சேவும் அண்ணல் காந்தியடிகளை படுகொலை செய்கிற போது தேசபக்தி உணவால் தான் இந்த படுகொலை செய்கிறது என்று சொன்னார். தேசபக்தி என்கிற அந்த அளவுகளை வைத்து தமிழர்கள் தேசபக்தி இல்லாதவர்கள் என்பதை போன்ற ஒரு சித்திரத்தை மேலும் ஆளுநர் அவர்கள் உருவாக்க முயற்சிப்பது அலுவலகமானது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே தொடக்கத்தில் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவாக தேசிய கீதம் பாடப்படுவது வழக்கம். ஆனால் தேசிய கீதமே பாடப்படாத ஒரு நிகழ்ச்சியை போல அவர் இந்த நிகழ்ச்சியை சித்தரித்திருக்கிறார். தேசிய கீதத்தை ஒருமை பாடுபவர்கள் தேசபக்தி என்பவர்கள் போலும், இரண்டு முறை பாடுபவர்கள் மிக அதிகமான தேசபக்தி உடையவர்கள் ஒருமை பாடுதால் தேசபக்தி இல்லை என்பதை போலும் அவர் சொல்லியிருந்தது சிறுபலைத்தனமானது. ஆகவே தமிழர்களை தேசிய அரங்கில் தேசபக்திக்கு எதிரானவர்கள் தேசிய கீதத்தை கூட பாட மறுதளிக்கிறவர்கள் என்பது போன்ற ஒரு பொய்யான தவறான உண்மைக்கு மாறான சித்திரத்தை உருவாக்க முயற்சி என்பது சங்கரிவார கும்பலுடைய அருவருப்பான அரசியல். தமிழகத்துடைய பல்வேறு சாதனைகள் பல்வேறு செயல் திட்டங்கள் இவையெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ந்துவிடக்கூடாது, அவை மக்களை அடைந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஆளுநர் சீர்குலைத்திருக்கிறார். அதற்காக இந்த மாண்புமிகு சட்டப்பேரவை வளாகத்தை அவர் பயன்படுத்திக் கொண்டிருப்பது அரசமைப்பு சாசனத்திற்கு விரோதமானது. தேசிய கீதம் பாடுகிற வரை கூட பொறுமை காக்காமல் தேசிய கீதத்தையும் அவர் அவமதித்திருக்கிறார். தேசிய கீதத்தை அவமதித்திருக்கிற ஆளுநர் தேசபக்தியை பற்றி பேசுவது கேள்விக்குரியது. விடுதலை சிறுத்தைகள் ஆளுநரின் இந்த RSS சங்கரிவாத கருத்தியல் போக்கு மிக வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழகத்தை தேசிய அளவில் தனிமைப்படுத்துவது என்பது RSS சங்கரிவாத கும்பலுடைய ஒரு செயல் திட்டம். அந்த அடிப்படையில் அதே பாணியில் இந்த தமிழகத்தில் RSS சங்கரிவாத கும்பலுடைய கருத்தியல் செயல் திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ரவி அவர்கள் செயல்படுகிறார். ரவி அவரது முயற்சி ஒருபோதும் பலிக்காது. இது ஆளுநர் ரவி அமலப்பட்டிருக்கிறார்.